السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய திக்ர்கள், அதே போன்று ரிஸ்கில் பரக்கத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ஷஅபானினுடைய மாதத்திலே இறுதி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைய காத்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த திக்ருகளை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இந்த ஷஅபானினுடைய மாதம் அமல்கள் செய்வதற்குரிய மாதம். அடுத்து வரக்கூடிய ரமலானுக்காக தயாராகக்கூடிய மாதம் இந்த ஷஅபானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமாக நல்லமல்களை செய்வோம். வரக்கூடிய ரமலானில் இன்னும் அதிகம் அமல்களை செய்வதற்கு அது காரணமாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற திக்ருகளையும் துஆக்களையும் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. சில சகோதரர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கின்றது, பணத்தினுடைய தேவை எனக்கு அதிகமாக இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையில் கடன் இருக்கின்றது, கவலை கஷ்டங்கள் இருக்கின்றது. இவைகள் ஒவ்வொன்றிற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். சஹாபாக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது சஹாபாக்கள் கவலைகளோடு கடனோடு கஷ்டத்தோடு போய் நின்ற சமயத்தில் நபி அவர்கள் அவர்களுக்கு துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த துஆக்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வளமையாக ஓதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், கடன்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டு திக்ருகளும் மிக முக்கியமான திக்ர். யா லத்தீஃபு யா அல்லாஹ், யா ரஸ்ஸாக்கு யா அல்லாஹ் என்ற இந்த இரண்டு திக்ருகளையும் நாம் அதிகமாக ஓதுவோம். யார் அல்லாஹ்விடம் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கின்றான். அதே போன்று யார் அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு அல்லாஹுவை அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் பதில் வழங்குவான். இந்த இரண்டு திக்ருகளையும் நாம் ஓதுவோம்.